நினைச்சேன் அவர் ஏதாவது ஏடாகுடமா பண்ணுவாருன்னு நினைச்சேன். சக்கரை வியாதிக்கான மருந்த நாம ரொம்ப காஸ்ட்லியா கொடுத்துட்டு இருக்கோம் மேடம். ஆனா அவங்க ரொம்ப சீப்பான ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம தொழில் ரொம்ப அடிபட சான்ஸ் இருக்கு மேடம். நாம இதுவரைக்கும் பண்ண அண்டர் கிரவுண்ட் விஷயங்கள் எல்லாம் வெளியே வரும் போல் இருக்கு. என்ன பயமுறுத்துறீங்களா? இல்ல மேடம், அப்படி நீங்க நினைக்க கூடாது மேடம். நாங்க மாட்டினா அது நீங்க மாட்டின மாதிரி தானே மேடம். சார் என்ன சார் இது இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த பிரச்சனையோட வீரியத்தை நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை. நம்ம பிசினஸ்ல அதிகமா லாபம் சம்பாதிச்சது நீங்க தான். அதனால ரிஸ்க் உங்களுக்கு தானே அதிகம். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த கருணாகரனை அடக்கணும் மேடம். அது உங்களால மட்டும்தான் முடியும். ஓகே, நான் நடவடிக்கை எடுக்கிறேன். உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம தொழிலும் பாதிக்கப்படாது. ஓகே மேடம். முக்கியமா லாபம் பாதிக்கப்படாது. தேங்க்ஸ் மேடம். நான் என்னால முடிஞ்சதை பண்றேன். ஆமா சார், நீங்க கவலையே படாதீங்க. அந்த பிரச்சனையோட மெயின் சுவிட்ச் அக்கா கிட்ட தான் இருக்கு. அது அக்கா ஆஃப் பண்ணா கருணாகரன் கோவிந்தா. அப்படின்னா அதாவது சார், தயாலா, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம். வரேன் மேடம். அக்கா அனுப்பிட்டு வந்துருக்கா. அப்பா கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை கேட்டு பார்க்குறேன்னு சொன்னேன். டேய், அவரே இன்னைக்கு தானடா வேலைக்கு போயிருக்காரு. உடனே எப்படிடா அவரால் உனக்கு வேலை வாங்கி தர முடியும்? அவர் வரட்டும், அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். முத்து, நாளை காலையில் 9 மணிக்கு வந்துருங்க. ஓகே சார். ஷாமலா, இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷங்க. கங்க்ராட்ஸ் மாமா. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். மாதம் 25,000 ரூபாய் சம்பளம், தனி கேபின், போக வர கார், மொபைல் பில்ல கம்பெனி கட்டுறாங்க, லஞ்சும் கொடுக்குறாங்க. நான் கேட்டதெல்லாம் கொடுப்பாண்டி ஷாம். என் தம்பிடி அவன். உங்களை விட நான் தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இனிமே மாசம் மாசம் 2 புடவை எடுக்கலாம்ல? தாராளமா எடுத்துக்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு ராத்திரி தடபுடலாம் விருந்து சமைச்சிரு. சமைச்சிடுறேங்க. அப்புறம் நான் அன்னைக்கு சொன்னேனே ஒரு விஷயம். நீ தினமும் 1000 விஷயம் சொல்ற. எதை நான் ஞாபகம் வச்சுக்கிறது? என்னன்னு கரெக்டா சொல்லு. அது உங்க கம்பெனில ராஜீவ்க்கும் வேலை. நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். வாழ்த்துக்கள் மாமா. உன் வாழ்த்துக்கள் இருக்கட்டும். எனக்கு எங்க எப்படி வேலை கிடைச்சது உனக்கு தெரியுமா? அதான் சொன்னீங்களே, கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ராஜி ஏமாத்திட்டான்னு சொன்னது இந்த ஷாம தான். அவனுக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டு அவனை அம்போன்னு அனாதையா அங்க தவிக்க விட்டுட்டு லண்டன்ல இங்க ஓடி வந்துட்டா. உன்னை வளர்க்கறேங்கிற போர்வையில இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டா. இருக்காது, இருக்கவே இருக்காது. ஏய், என் புருஷன் இவ்வளவு சொல்றாரு. என் புருஷன் சொன்னா அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கும். என்ன ஆதாரம்? என்ன ஆதாரமா? அதான் அவ்வளோ பெரிய பொண்ணா வளர்ந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டு ராஜி வீட்லயே தங்கிட்டு இருக்கால, அதோட என்ன பெருசா ஆதாரம் வேணும்? நான் நம்ப மாட்டேன். ராஜி கல்யாணமும் பண்ணிக்கல, குழந்தையும் பெத்துக்கல. அவ என்ன மட்டும்தான் வளர்த்தா. ஏன் ஸ்னேகா, ராஜியே அதை ஏற்றுக்கிட்டு வீட்டில் தங்க வச்சிருக்காங்க. நீங்க இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்பாதான் ஆதாரம் இருக்குன்னு சொல்றாருல்ல. இல்ல மாமா, ராஜி ரொம்ப நல்லவ. அவளை விட நல்லவன் இந்த ஷாம். பாவம், ராஜியால அவனுக்கு இந்த சமுதாயத்துல எவ்வளவு பெரிய அவமானம், தலகுனிவு. இவங்களுக்கு தான் நல்லவங்களை கஷ்டப்படுத்துறது அல்வா சாப்பிடுற மாதிரி ஆச்சே மாமா. அடுத்தவங்க குடிய கெடுக்கிறது இவங்களுக்கு தான் முழு நேர வேலையாச்சே. இதுக்கெல்லாம் ஒரே முடிவு, நான் ராஜி வீட்டுக்கு போய் அவளை நேரா பார்த்து கேள்வி கேட்கறது தான். அங்க போறதுக்கு ஒரு சாக்கு. இதுதான் உனக்கு பழக்கமாச்சே. அக்கா, தயவு செஞ்சு என் பர்சனல் லைஃப்ல நீங்க தலையிடாதீங்க. ராஜி மேல அபாண்டமா கலங்கம் சுமத்தப்பட்டிருக்கு. அது தப்புன்னு நான் மாமாக்கு புரிய வச்சுதான் ஆகணும். எனக்கு நீ புரிய வைக்க போற. அங்க போய் நீ பாரு. அப்பதான் நான் சொன்னதெல்லாம் எவ்வளவு பெரிய உண்மைன்னு உனக்கே புரியும். உங்க அத்தை ஒரு குடியை கெடுத்திருக்கா, ஒரு பொண்ணையும் பெற்றிருக்கா, இந்த ஊரையே ஏமாத்திருக்கான்னு உனக்கு நல்லா தெரியும். நிச்சயமா இல்ல மாமா. என் அம்மா மேல சுமத்துற கலங்கமும் என் அம்மா ஸ்தானத்துல இருக்கிற ராஜி மேல சுமத்துற கலங்கமும் ஒண்ணுதான். ராஜி நிரபராதி, கலங்கம் இல்லாதவன்னு
நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நிரூபிக்கிறேன். இது அம்மா மேல சத்தியம். பார்க்கலாம். சரி மாமா, பார்க்கலாம். பாத்தீங்களா மாமா, அவளுக்கு எவ்வளவு திமிரு பாருங்க. எங்க போவா? தோத்து போய் மறுபடியும் என் காலில் வந்து விழுவா. ஹலோ, ஒரு நிமிஷம் இருமா. சொல்லுங்க சார். மாமாவும் மருமகளும் முதல் தடவை நேரடியா சேலஞ்ச் பண்ணி முட்டிக்கிட்டாங்க. இந்த பகை தொடரணும், பெருசா உருவாகணும். அதுல நம்ம பங்கு கண்டிப்பா இருக்கணும். இந்த பிரச்சனையில ஸ்னேகாவை வீட்டை விட்டு வெளியேத்திரணும். ராஜி, ராஜி, ஸ்னேகா, அப்படி என்ன கூப்பிடுற தகுதி உனக்கு இல்ல. ஓ, இவங்க தான் ஸ்னேகா அக்காவா? அக்கா, உங்களை தான் நான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அக்கா சொக்கானே அவ்வளவுதான். யாரு நீ? எனக்கு எவ்வளவு தங்கச்சி கிடையாது. அப்ப ஸ்னேகான்னு கூப்பிடுவா? நீ என்ன கூப்பிடாம இருந்தாலே போதும். மாமா, நான் உங்களை என்னன்னு கூப்பிடட்டும்? கொஞ்ச நேரம் பேசாம சும்மா இருமா. நீங்க சொன்னா சரி மாமா. என்ன நடக்குது ராஜிங்க? கண்டவளையும் கூப்பிட்டு வச்சு கூத்தடிச்சிட்டு இருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? நான் எதுவும் பண்ணலடி. அம்மாவை திட்டாதீங்க. ஏய், வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஏய் ஸ்னேகா, என்ன விஷயம் அத முதல்ல சொல்லு. இவ யாருங்கறத நீ முதல்ல சொல்லு. எதுக்கு இவ உன் அம்மா அம்மான்னு கூப்பிடுறா? ராஜிக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவ அதை மறைக்கிறா. ராஜி நடத்த சரியில்லாதவ, அப்படி இப்படி கேவலமா பேசிட்டு இருக்காங்க. எவன்டி சொன்னது? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஸ்னேகா, ஏய், இதெல்லாம் நீ நம்புறியா? இல்ல ராஜி, யாரு என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ராஜி நல்லவ, அப்பளுக்கு இல்லாதவன்னு நான் ஊர் பூரா சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாத்தியாண்ணே, இதுதானே என்னோட ஸ்னேகா, இதுதான் என்னோட வளர்ப்பு. இவதானே என் பொண்ணு. இந்த குண்டு புஸ்னிகா என் பொண்ணே கிடையாது. உன் பொண்ணு இல்லைன்னு சொல்லாதம்மா. அம்மான்னு சொன்ன பல்ல கழட்டிடுவேண்டி. உன்னை பத்தி யாரு என்ன தப்பா பேசினாலும் என்னால தாங்கிக்க முடியாது. ஆனா போற இடத்துல எல்லாம் உன்னை பத்தின பேச்சுதான் அதிகமாயிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த பேச்சு தொலை தாங்க முடியாம உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்தேன். அப்பா, நிஜமாவே இத்தனை நாள் ரொம்ப அப்செட்டா இருந்தேன். ஆனா நீ என்ன நம்புறேன்னு சொன்ன பாத்தியா? சத்தியமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்னேகா. போதும் போதும், ஓவரா நடிக்காத. ஏய், சத்தியமா சொல்றேன்டி, என் பொண்ணு நீ மட்டும்தான். உன்னை தவிர யாரும் என் உலகத்துல பொண்ணே கிடையாது. அப்புறம் ஏன் இந்த பேச்சு வளர விட்டுட்டு இருக்க? இவ உன் பொண்ணு இல்லனா இவளையும் அடிச்சு விரட்டாம வீட்டுல வச்சு கொஞ்சிட்டு இருக்க? ஐயோ ஐயோ, இவளுக்கு சாப்பாட்டுல விஷம் ஒண்ணுதாண்டி வைக்கல. மத்தபடி இவளை வெளியில துரத்துறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டேன். அசரவே மாட்டேங்கிறா இவ. அப்புறம் ஏன் மத்தவங்க தப்பா பேச மாட்டாங்க? ஊர் தப்பா பேசினாலும் யார் தப்பா பேசினாலும் நான் கவலைப்படல. நீ என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டல, உனக்கு மேல நம்பிக்கை இருக்குல்ல, அது போதும்டி எனக்கு. ஏமா இப்படி பச்சை போய் சொல்ற? அண்ணே, அவ வா ஏதாவது ஆபரேஷன் பண்ணி தச்சு வைனே. ராஜி, நீ நல்லவ, கலங்கம் இல்லாதவன்னு நான் நம்புறேன். ஆனா ராகவன் மாமா நீ நடத்த சரியில்லாதவன்னு சொல்றாரு. அந்த கிழமை யாரு என்ன பத்தி சர்டிபிகேட் கொடுக்க? அவன் வீட்லயே 1000 ஓட்டை இருக்கு. அதை விட்டுட்டு ஏன் மேல பழி போடுறதுக்கு வந்துட்டான் அவன். ராஜி, அவர் தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாத. அவர் எந்த ஆதாரமும் இல்லாம அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாரு. ஸ்னேகா, எனக்கு ராகவன் மாமாவை பத்தி நல்லா தெரியும். அவர் யாரு மேலயும் தேவையில்லாம பழிய போட மாட்டாரு. அவரு தப்பா பேசுறாருன்னா கண்டிப்பா அவர்கிட்ட ஏதோ ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கும். அவர் சொல்றத நான் நம்ப வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். அப்படிலாம் சொல்லாதம்மா ஸ்னேகா. சார் ப்ளீஸ், நீங்க இதுல தலையிடாதீங்க. நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வரல. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது டாக்டர். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது டாக்டர். ராஜி, உனக்கு ஒரு மக இருக்கான்னு ஊர்ல எல்லாரும் சொல்லிக்கிட்டு வரும்போது ராகவன் மாமா சொல்றாரு உனக்கு ஒரு புருஷன் இருக்கான்னு. போய் சுத்தமா போயிடி. ராகவன் மாமா காணாம போனப்ப அவர் ஒருத்தர் காப்பாத்தினாரு. அவர் ரொம்ப பெரிய பணக்காரரு, ரொம்ப நல்லவருன்னு மாமா சொல்றாரே. அவர்தான் உன் புருஷன்னு மாமா ஆணித்தரமா சொல்லிட்டு இருக்காரு. போய மூடுடி. அந்த ஆள் சொல்லிட்டா எல்லாம் உண்மை ஆயிடுமாடி? ஏண்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் என் மேல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொன்ன. இப்போ அதே வாயால என்ன சந்தேகப்படுறியா? இப்பவும் சொல்றேன், உண்மையில எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல.
அண்ணா உனக்கு இப்படி ஒரு புருஷன் இருக்காருங்கிற விஷயம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இப்படி கையை கட்டிட்டு வேடிக்கை பாக்குறல்ல, அது சரியில்லை. என்ன பிரச்சனை, யாரு காரணங்கிறது இந்த ஊர் உலகத்துக்கு முக்கியமா எனக்கு தெரிஞ்சாகணும். ரொம்ப தேங்க்ஸ் நேஹா. இப்ப எதுக்கு தேங்க்ஸ்? எங்க அப்பா நல்லவர்னு உங்க மாமா சொன்னதா நீ சொல்றல்ல, அது ரொம்ப உண்மை. அதுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொன்னேன். அம்மா, அப்பா நல்லவர்னு இப்பவாவது புரிஞ்சுக்கோமா. விட்டன்னா ஒரு அரை சிவில் திரும்பிடும், கொன்னுடுவேன். பேசாம இருறி. ராஜி, பின்ன என்னன்னு இவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கா? இது பாரு ஸ்னேகா, இவளுக்கு ஒரு அப்பா இருக்கலாம், அவனுக்கு இவ மகளா இருக்கலாம். ஆனா எனக்கு புருஷன் எவனும் கிடையாது, அவன் யாருன்னு நான் பார்த்ததும் கிடையாது. அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியவும் தெரியாது. அது மட்டும் ப்ளீஸ் நம்புடி. அப்ப அதை ப்ரூவ் பண்ணு. எனக்கும் இந்த பொண்ணோட அப்பனுக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறத ஆதாரப்பூர்வமா ப்ரூவ் பண்ணு. அதை நிரூபிச்சாதான் நான் நம்புவேன். அது வரைக்கும் நான் உன் முகத்துல கூட முழிக்க மாட்டேன். அண்ணே, என்னண்ணே இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாவ? அவ சொல்றதும் சரியான விஷயம்தாம்மா. நாம இந்த விஷயத்தை சீரியஸா டீல் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சுமா. ஊர்ல யாரோ ஒருத்தன் மேல அபாண்டமா சொல்லிட்டு இருப்பான், அதை நாம இனிமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாதுமா. அம்மா, வாய மூட்ரி. யாருடி உனக்கு அம்மா? எவன்டி உன் அப்ப? காட்டுறி அவனை. என்ன பண்ற பாரு. எவன்டி அவன்? நான் யாருன்னு காட்ட மாட்டேம்மா. போடி உன் அப்பா வீட்டுக்கு. இல்லனா வா, நானே உன்னை கொண்டு போய் விட்டுட்டு அந்த ஆளை நாக்கு புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்டுட்டு வரேன். நான் போக மாட்டேன். ஏய், அவன் அட்ரஸ கொடு, நான் போறேன்டி. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுமா. சமயம் வரும்போது நேர்ல நானே வருவேன், உங்க அம்மாவை மீட் பண்ணுவேன்னு அப்பா சொன்னாரு. அது வரைக்கும் தயவு செஞ்சு பொறுமையாரு. நீ எவ்வளவு கேள்வி கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். ஏய் ஏய், ஐயோ ராஜி, பிரதீப், இவங்க யாருன்னு தெரியுதா? உங்க பாட்டி. பாட்டி சொல்லு. டேய் பிரதீப், பாட்டி இந்தா. ஆஹா, எனக்கு வேணாம் வேணாம். ஏய், அம்மா கொடுத்தா காஃபியை வாங்கி குடிக்கணும். ஒழுங்கா வாங்கி குடி. இந்தா இந்தா. தேங்க்ஸ் சொல்லு. உன் அம்மா பிரதீப். அம்மா சொல்லு. தேங்க்ஸ்மா. நல்லா இருக்கு. என்ன சொல்றான் பிரதீப் இப்ப? இதோ இங்க நிக்கிறாரே, யாருன்னு தெரியுதா? உன் அப்பா பிரதீப். அண்ணே, மருந்து கம்பெனி வேலையெல்லாம் எப்படிண்ணே இருக்கு? நல்லா இருக்குமா. முத்துலட்சுமி உரம் கட்டுறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. எங்க கம்பெனி மூலமா தான் அவ ஏஜென்ட்டுகளோட சேர்ந்து குறைஞ்ச விலைக்கு மருந்தை வாங்கி 4 பங்கு விலையை வச்சு விற்கிறாமா. இப்போ நாங்களே மருந்துகளை குறைஞ்ச விலைக்கு விற்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். முத்துலட்சுமி ஆடி போயிருக்கா இப்போ. ரொம்ப நல்ல விஷயம் என்ன, அப்படியே செய்யணே. ஒரே ஒரு கவலை தான், இந்த நேரம் பார்த்து ஸ்னேகா அவ பக்கம் போய் உட்காந்துட்டு இருக்கா. அதான் வருத்தமா இருக்கு. நான் போய் பாக்குறேம்மா. சீக்கிரமா போய் பாரு. யார் வேணும்? இது டாக்டர் வீடுங்களா? ஆமா. என் ஒய்ஃபுக்கு ரொம்ப உடம்பு முடியல மேடம், கொஞ்சம் டாக்டரை பார்க்கணும். எங்க மாமா தான் டாக்டர், ரொம்ப ராசியானவரு. நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. உள்ள வாங்க. யாருமா? உடம்பு முடியலன்னு உங்களை பார்க்க வந்திருக்காங்க மாமா. என்னம்மா? என்னால வலி தாங்க முடியல. வணக்கம் டாக்டர். வணக்கம். என் பேர் மனோகர், என் ஒய்ஃப் பேர் தீபா. அவங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியல, ராத்திரியிலேருந்து வலியில ரொம்ப துடிக்கிறாங்க, மூச்சு கூட விட முடியல, ஏதோ குத்துதுன்னு சொல்றாங்க. ஏம்மா, நெஞ்சு வலியா? நெஞ்சு வலியெல்லாம் இல்ல டாக்டர், வயிற்றுல தான் ஏதோ பிரச்சனை. மா, நான் கார்டியாலஜிஸ்ட். இங்க பக்கத்துல வேற ஏதாவது டாக்டரை பாருங்களேன். என்னங்க சார், ஊரெல்லாம் மழை பெஞ்சு ஒரே வெள்ளமா இருக்கு, யார் எங்க இருக்காங்கன்னே தெரியல. நாங்க இந்த ஏரியால தான் சார் இருக்கோம். யாரை கேட்டாலும் உங்க பேரை தான் சார் சொல்றாங்க.
டாக்டர், என்னால வலி தாங்க முடியல. யார்கிட்ட போறதுன்னு எனக்கு தெரியல. 6 மாசத்துக்கு முன்னாடி தான் எனக்கு பிரசவம் ஆச்சு. என் கை குழந்தைய பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க தான் என்ன காப்பாத்தணும். என்னால வலி தாங்க முடியல டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். அண்ணே, என்னென்ன யோசிக்கிற? பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. அம்மா, உங்க பழைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? எதுவுமே இல்லை டாக்டர், எல்லாமே வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிடுச்சு டாக்டர். ஏம்மா, இந்த வலி உங்களுக்கு எவ்வளவு நாளா இருக்கு? கொஞ்ச நாள் தான் டாக்டர். அப்பப்ப வலி வரும் போகும். ஆனா என்னன்னு தெரியல, நேத்து ராத்திரியில இருந்து நெஞ்சுக்கு கீழே ஏதோ சுருக்கு சுருக்குன்னு குத்திட்டே இருக்கு. என்னால வலி தாங்க முடியல டாக்டர். நீங்க தான் என்ன காப்பாத்தணும். ப்ளீஸ் டாக்டர். ராஜி, இவங்களை கூட்டு போய் ரூம்ல படுக்க வைமா. போம்மா. அவங்களோட போ. சார், நீங்களும் போங்க. மாமா, நானும். வேண்டாம், நீ வரக்கூடாது. மேல ரூமுக்கு போ, கதவை சாத்திட்டு போ. மா, செக் பண்றேன், எங்க வலிக்குதோ சொல்லு. இங்க இல்ல டாக்டர். இங்க வலிக்குதாமா? இல்ல. ஆமா, நார்மல் டெலிவரியா சிசேரியனா? சிசேரியன் தான். இங்க வலிக்குதாமா? பெயினா இருக்கு டாக்டர். இங்க அங்கதான் வலிக்குது டாக்டர். டெலிவரி ஆகி 6 மாசம் ஆச்சு டாக்டர். கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு வந்துச்சு. நானும் நின்னுரும் கேஸ் ட்ரபிள் நினைச்சேன். பெயின் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிடுச்சு. ஏம்மா, உங்களுக்கு டெலிவரி எந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்துச்சு? எம்எல்என் ஹாஸ்பிட்டல் டாக்டர். ஏம்மா, உங்களுக்கு டெலிவரி பார்த்த டாக்டர் பேரு? சுதாகர்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர். முத்துலட்சுமி மேடமும் கூட இருந்தாங்க சார். நீங்க எந்திரிச்சு உட்காருங்க. நேத்து ராத்திரியிலிருந்து வலியில உயிர் போற மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிட்டா டாக்டர். ஆமா டாக்டர், வயிற்றுக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. நெஞ்சுக்குள்ள குத்துது. என்னால வலி தாங்க முடியல டாக்டர். ஏதாவது டேப்லெட் கொடுங்க டாக்டர். மாத்திரை மருந்துலாம் டெம்பரவரி ரிலீஃப் தாமா. ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னு பார்க்கணும். நான் ஒரு எக்ஸ்ரே சென்டருக்கு லெட்டர் எழுதி தரேன். நீங்க அங்க போய் ஒரு எக்ஸ்ரே, ஒரு ஸ்கேன் பண்ணுங்க. அதை எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல லேடி டாக்டரை பாருங்க. இல்ல உங்களுக்கு டெலிவரி பண்ண எம்எல்என் ஹாஸ்பிட்டல் டாக்டரே போய் பாருங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வேணாம் டாக்டர். ஆஸ்பத்திரியா டாக்டர்? அது கொள்ளடிக்கிற கும்பல் டாக்டர். அப்படிலாம் பேசாதீங்க. உங்களுக்கு தெரியாது டாக்டர், எல்லாம் பகல் கொள்ள. பேருக்கு தான் அந்த அம்மா சமூக சேவகின்னு போட்டுக்குது. சமூகத்தை கெடுக்கிற சேவகி சார் அது. இதை பாருங்க, ஒரு டாக்டரை பத்தி இன்னொரு டாக்டர்கிட்ட இப்படிலாம் பேசாதீங்க. பேஷண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னு டாக்டர் தெரிஞ்சுக்கணும்ல சார். நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணா எப்படி சார்? பேஷண்ட்டுக்கு தானே சார் சாவறாங்க. ப்ளீஸ் அந்த மேட்டரை விடுங்க. முதல்ல உங்க ஒய்ஃபை கூட்டு போய் ஸ்கேன் பண்ணி ஒரு நல்ல லேடி டாக்டரா பாருங்க. டாக்டர், டேப்லெட். உங்க ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு அந்த லேடி டாக்டரே பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்தாங்க டாக்டர். ஃபீஸ் டாக்டர்? பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இவங்களுக்கு சீக்கிரம் குணமானாலே போதும். கூட்டு போய் ஸ்கேன் பண்ணுங்க. பார்த்து இறங்குமா. பாத்துமா. பார்த்து கூட்டு போங்க. பாத்துமா, வா. பார்த்து உடனடியா ஸ்கேன் பண்ணிடுங்க, டிலே பண்ணிடாதீங்க. சரிங்க டாக்டர், வரேன். என்னென்ன? ஏழைங்களுக்கு சேவை பண்றதுக்காக ஆரம்பிச்சதுமா அந்த ஆஸ்பத்திரி. இன்னைக்கு அது கொள்ளையடிக்கிற கூடாரமா மாறி போச்சுன்னு கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இப்படி ஏழைங்க பேஷண்ட்டுங்க வயித்துல அடிச்சு சம்பாதிக்கிறாளே, அந்த முத்துலட்சுமி நரகத்துக்கு தானே போவா. பார்த்து வர மாட்டியாடா, அறிவில்ல? மச்சான், பார்த்து வாங்க. என்கிட்ட மோதனா இப்படிதான் மண்ணை கவனும். பொறுக்கி ராஸ்கல், உன்னதை தேடிட்டு இருந்த. எங்கட ஒளிஞ்சிட்டு இருந்த? உருப்பிடுவியா நீ? இவரை போட்டு சாகடி அடிச்சுட்டு கடைசியில யானை மேல பழிய போட்டுட்டேடா. அடியே மீனா, வயிறு பத்திக்கிட்டு எரியுதுல்ல. அன்னைக்கு நைஸா பேசி என்னை வீட்டுக்கு வர வச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சல, அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னடா தேடி வந்து வம்பு பண்றியா? நீ மட்டும் என் தங்கச்சி புருஷனா இல்லாம இருந்திருந்தேன்னு வை, உன்னை வெட்டி போட்ட இடத்துல இந்நேரம் புல்லு முளைச்சிருக்கும்.
மச்சான் இனிமே உன்னால எதுவுமே பண்ண முடியாது. என் மேல கையை வச்சேன்னு வச்சுக்கேன், உன் தங்கச்சி தாலி அறுப்பா.